நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதின் தலைப்பிலே இந்த நாளுமாக இந்த வாரத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக யூதாஸ் எப்படி இறந்தான் என்பதை பற்றி நாம் தியானிக்க இருக்கோம். யூதாஸ் எப்படி இறந்தான் என்று மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அதன் பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் தூக்கி எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான் என்று சொல்லுகிறது. நான்கு கொண்டு செத்தான் என்று, தூக்கு போட்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுகிறது. இது மத்தேயு எழுதுகிற ஒரு காரியம். ஆனால் லூக்கா திருத்துதர் பணியிலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலைகளாய் விழ வயிறு வெடித்து குடலெல்லாம் சிதறி போயின என்று லூக்கா திருத்துதர் பணியிலே எழுதியிருக்கிறார். லூக்காய் சொன்ன இந்த நிகழ்வுக்கும் மத்தேயு சொன்ன நிகழ்வுக்கும் வித்தியாசமான நிகழ்வுகளாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஏன் இந்த முரண்பாடான கருத்துக்கள் என்று நாம் இன்றைக்கு சற்று தியானிப்போம். வேதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் எதுவும் முரண்பாடு இருக்காது. முரண்பாடுகள் இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் ஆவியானவரை தொகுத்து எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிறிய விபத்து நடக்கிறது சாலையிலே. அங்கே ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார், இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அவர் இரத்த வெள்ளத்தில் இருக்கிறார். அவரை ஒரு துணியில் வைத்து தூக்கி ஆம்புலன்ஸை ஏற்றினார்கள். அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இன்னொருவர் ஒரு நாள் கழித்து, நான் அவரை மருத்துவமனையில் பார்த்தேன், அவர் நல்ல சுகமாக இருக்கிறார், பேசுகிறார், அவர் உடம்புல இரத்தம்லாம் இல்லை, அவர் நலமோடு இருக்கிறார் என்று உங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார். ரெண்டு பேரும் ஒரே நபரைத்தான் பார்த்தார்கள். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் ஒருவர் விபத்து நடந்த இடத்தில் பார்த்தார், இன்னொருத்தர் மருத்துவமனையில் பார்த்தார். பார்த்த நேரம் வேறு. இவர் அடிப்பட்ட உடன் பார்த்தார், அவர் மருத்துவமனையில் வைத்து பார்த்தார். அதுபோல இங்கே யூதாஸ் சாவதற்கு தூக்கு மாட்டிக்கொண்ட நேரத்திலே பார்த்தவர்கள் சொன்னதை வைத்து மத்தேயு எழுதியிருக்கிறார். அல்லது மத்தேயு பார்த்தாரா அல்லது கேள்விப்பட்டு எழுதினாரா என்று தெரியவில்லை. ஆனால் மத்தேயு அதை விசுவசித்து எழுதியிருக்கிறார். ஆனால் லூக்கா பார்க்கும் பொழுது, லூக்காவுக்கு விஷயத்தை சொல்லுபவர்கள் பார்த்த பொழுது, அவர் கீழே விழுந்து குடல் சரிந்து விழுந்து செத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒருவேளை தூக்கு மாட்டுக்கொண்ட கயிறு அறுந்து விழுந்ததா, அல்லது அந்த மரக்களை முறிந்து விழுந்து கீழே விழுந்து குடல் வெடித்து சிதறி செத்தாரா என்று வெவ்வேறு காரியங்கள் இருக்கின்றன. எனவே இருவரும் சொன்னது உண்மை. அவன் தற்கொலை செய்து கொண்டது உண்மை, அவன் நாண்டு கொண்டதும் உண்மை, குடல் வெடித்து செத்ததும் உண்மை. ஒருவேளை பாரம் தாங்காமல் கீழே விழுந்து குடல் வெடித்து செத்தாரா என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே இரண்டும் உண்மையாகத்தான் இருக்கும். எனவே இரண்டும் உண்மை. எப்படி ஒரு விபத்தில் அடிபட்ட மனிதனுடைய நிலையை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவை வித்தியாசமானதாக இருக்கிறதோ, அதுபோல் இந்த நிலையிலுமாக லூக்காவும் மத்தேயு எழுதிய நிகழ்வுகள் வித்தியாசமானதாக இருந்தாலும் அவை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு நபர்களால் பார்க்கப்பட்ட ஒரு செய்திகளாக இருப்பதனாலே முரண்பாடு போல் தெரியலாம். ஆனால் அவைகள் முரண்பாடு இல்லை என்பதை நாம் அறிந்து இந்த நாளுமாக இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். இது மாதிரி பல விவரங்களை நற்செய்தியாளர்கள் பலர் எழுதியிருப்பதை ஒன்று கூட்டி நாம் எடுத்து வைக்க படிக்கும் பொழுது நமக்கு பல உண்மைகள் அதிலிருந்து நமக்கு புலப்படும். எந்தவித முரண்பாடுகளும் இருக்காது, எந்தவித மாற்று கருத்துக்களும் அவைகள் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இன்னும் ஒரு குறிஞ்சிகளை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.